திருமாவளவன் சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்திற்கு அனுமதித்தால் அதிமுகவுடைய எதிர்காலமே பாழாகி விடுமா? அப்படி ஒரேடியாக நம்ம அந்த முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இருக்குது. அதாவது அதிமுகவுக்கு வரப்போகிற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா அந்த கட்சியிலேருந்து சில பேர் விலகி இருக்காங்க. அவங்கள இணைச்சிட்டு போட்டி போட்டால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இணைக்கிறதுக்கு இபிஎஸ் ரெடியாக இல்லை போன்ற பல விஷயங்களை பார்க்குறோம் நம்ம. அதனால் அது எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறப்போகுது, அது இபிஎஸ் தன்னுடைய தலைமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வாரா, அதன் மூலமாக அதிமுக எதிர்காலம் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி அதிமுகவுக்கு இயல்பாகவே இருக்குது. இந்த பாஜகவோட கூட்டணியினால அல்லது கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள்னால அந்த மாதிரி இல்லை. அதிமுகவுக்கே தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தீர்மானிக்கிற ஒரு தேர்தலாக தான் வர தேர்தல் இருக்குது. ஸோ அதுவே தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அது உள்ளாக இருக்குது. ஆக்சுவலாக அது இந்த சூழலில் பாஜகவோட ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. ஆடிங் சால்ட் டு இன்ஜுரின்ற மாதிரி அது இன்னும் கூட இன்னும் ஒரு சுமை சேர்ந்துருக்குது ஆக்சுவலாக. அப்போ இவங்க ஒரு கூட்டணி சேர்ந்த உடனே 10 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி சேர்ந்த உடனே அந்த கூட்டணியை அழகாக ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழலில் எடுத்து போகிறதுக்கு பதிலாக எடுத்த உடனேயே பல தடைகளை போட்டு ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனையை உண்டாக்குற விஷயங்கள் இருக்குல்ல, அதை அதிமுக பண்ணுறாங்க. அதை முதல்ல பண்ணவர் அமித்ஷா. அங்கே எடப்பாடி பேசிகிட்டு இருக்கும் போதே என்டிஏ ரூல்னு ட்விட்டு போட்டவர் அவர் தான். என்டிஏ ரூல் அவர் தான் ட்வீட் போட்டார் முதல்ல. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சின்னு டெல்லியில் முதல் தடவை 3 கார் மாதிரி போய் பார்த்தாரு. அப்போ முதல் தடவை அவர் தானே போட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து மதுரை வந்தபோதும் சொன்னார். எடப்பாடியை பக்கத்தில் வச்சுட்டே சொன்னார், போஸ்ட் எலெக்ஷன் போர்ட்ஃபோலியோ யார் யாருக்கு கொடுக்கலான்றதை நாங்கள் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து உட்காந்து டிசைட் பண்ணுவோன்னு அப்போ 13/4 அன்னைக்கு சொன்னார். அது பாஜகவோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அது போட்டிருக்காங்க. அமித்ஷா என்ன சொன்னார்னு அதை இதுவரையும் அதிமுக மறுக்கவே இல்லை. அவங்க பேசாமல் இருக்காங்க. அது போக மதுரையில் வந்ததுக்கப்புறம் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி மலரும்னு அமித்ஷாவே சொன்னார். இப்போ அதை இவர் ராமசீனிவாசன் அவர் சொல்லியிருக்கார். அதிமுக தனித்து ஆட்சி அமைத்தாலும் என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லுவோம். இது ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது இது சரின்னு தோணுது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பாஜக அமைச்சரே இருக்கார் அந்த மினிஸ்ட்ரியில், தெலுங்கு தேசத்தில். ஆனால் அது டிடிபி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க, என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம். ஒரு ஃபார்மலாக சொல்லும்போது ஒரு என்டிஏ ஆட்சி, ஜனசேனாவும் என்டிஏவில் இருக்குது, பாஜக என்டிஏக்கு தலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆந்திராவை பொறுத்த மட்டும் டிடிபி தான் தலைமையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மகாராஷ்டிரா உண்மையிலேயே கூட்டணி ஆட்சி, தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுன்னு சொல்லி கூட்டணி ஆட்சி அங்கே வந்தது. அதை என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாங்க. சில போது பாஜக தலைமை பொறுப்பில் முதலமைச்சராக இருக்கிறதுனால பாஜக ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஏன் டெல்லியில் நடக்கிறதையே பாஜக ஆட்சின்னு கேஷுவலாக சொல்லும்போது சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது என்டிஏ ஆட்சியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா அது ஜேடியு அண்ட் பாஜக, அது என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஜேடியு ஆட்சி, ஏன்னா முதல்வர் ஜேடியூ இருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் சொல்கிறாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்டிஏன்ற வார்த்தை பிரயோகம் அது ஒரு ஃபார்மலான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம ஒரு மீனிங்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி ஆட்சி என்ற சுற்றோடு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது, அது இந்தியா கூட்டணியில் இருக்குது. நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி சொல்றோம், நம்ம திமுக ஆட்சி தானே சொல்றோம். அப்ப அதிமுக தலைமையில நாளைக்கு ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி அமைச்சதுன்னா அதை நீங்க அதிமுக ஆட்சின்னு தானே சொல்லணும். என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம். என்டிஏக்கு தமிழ்நாட்டில் என்டிஏக்கு அதிமுக தான் தலைமை. அதனால என்டிஏ ஆட்சின்னா அது நீங்க சொல்லிட்டு போகலாம், ஃபார்முலா சொல்லிட்டு போகலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அதிமுக அதை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஏன் பேசவே இல்லை அதிமுகவுடைய தலைவர்கள், இரண்டாம் கட்ட எங்க பிரச்சனை வருதுன்னா, பாஜக தலைமையில் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை வருது, பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது பிரச்சனை வருது, பாஜக ஆட்சின்னு சொல்றாரு, அதுவும் சொல்றாங்க. இதெல்லாம் தான் அஇஅதிமுகவுக்கு பிரச்சனை உண்டாக்குற ஒரு விஷயங்கள். என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு போறதுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது சார். அதில் அது ஒரு ஃபார்மலான டேர்மாக பார்க்கலாம். ஒரு நார்மலாக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் இருக்குது, அதுக்கு இவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் இவங்க தலைமையில் இருக்காங்க. ஆனால் அதிமுக நாளைக்கு தனியாகவே ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதை நீங்கள் ஒரு என்டிஏ கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுல கூட பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்துல பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியே இல்லை பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னா, பாஜக அதில் இடம்பெறாத போது நீங்கள் அதை பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னா, இடம்பெறாட்டி கூட அப்படிதான் சொல்லுவோன்னு சொல்றாரு அவரு. அது தவறான ஒரு அணுகுமுறை. இதுல என்டிஏ ஆட்சின்னு சொல்ற திரு ராமஸ்ரீனிவாசனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பாஜக ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன்னு சொல்ற திரு அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே பாஜகவின் குரல் தானா? இல்லை, அதாவது ராமசீனிவாசன் சொல்கிறது உண்மையிலே அவர் பார்ட்டியோட அமித்ஷா சொன்னதை ஃபாலோ பண்ணி அவர் சொல்கிறார். ஆனால் அண்ணாமலையோட ரோல் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு அவருக்கு அஜெண்டா வேறு இருக்குது. ஆக்சுவலாக அவரோட அஜெண்டா வேறு. அவருக்கு அதிமுக கூட்டணி சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஏதாவது ஒரு நடுவில் ஒரு களத்துக்கு போடலான்னு அவர் பண்ணுறாரு. அவர் அதிமுக தன்னை பழி வாங்கியது அதிமுகன்னு நம்புறாரு. அவர்
தன்னை பதவியிலிருந்து நீக்கியதுக்கு காரணம் அதிமுக நம்புறார். அதனால அவர் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புகிறார். அதாவது அதிமுக அந்த கூட்டணிலாம் சொல்லாதீங்க, பாஜக தலைமையிலான ஆட்சி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றார். ஒரு கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நீங்க இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா நீங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம், இல்லை அதிமுக கூட்டணி ஆட்சின்லாம் சொல்லிட்டு போறாங்க, அதில் பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்றதுக்கும் ராம சீனிவாசன் சொல்றதுக்கும் அந்த அடிப்படையில் ரெண்டு பேரோட பர்செப்ஷன் பார்வை வித்தியாசமா இருக்கு. நோக்கம் வேறு. அதிமுக நோக்கம் வேறு. அதிமுக அண்ணாமலை பார்க்குற பார்வை வேறு, தன்னை பழி வாங்கிட்டாங்கன்னு பார்க்குற பார்வை அது இந்த கூட்டணியில் ஏதாவது பிளவு வராதா, பிரச்சனை வராதான்னு பார்க்குற பார்வை தான் அண்ணாமலை பார்வை. ஆனால் ராமசீனிவாசன் உண்மையிலேயே இந்த கூட்டணி ஹைகமாண்ட் சொல்லிடுது, இது பாஜக தலைமையிலான கூட்டணின்றது அவங்க கட்சியோட இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறாரு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரியில்லை. ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சின்றது எப்போ வரும்? ஆக்சுவலாக நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் இடங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அதிமுகவுடைய இடங்கள் ரொம்ப குறையும் பொழுது அப்போ இது கூட்டணி ஆட்சியை நோக்கி போகிறதுன்னு நம்ம வாக்காளர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அவங்க 150 இடத்துல 100 இடத்துல போட்டி போட்டாங்கன்னா மெஜாரிட்டிக்கே 117 தேவைன்ற போது 100 இடங்களில் போட்டி போடுறது கூட்டணி ஆட்சியை நோக்கி போகிற ஒரு விஷயமா இருக்கும். இல்லை அவங்க 150 இடத்துலாம் போட்டி போட்டாங்க, ஆனால் வின் பண்ணுறது 100 இடத்துல தான் வின் பண்ணாங்க அப்படின்ற போது அப்போ அது கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குற விஷயமா இருக்கும். ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி எல்லாமே போஸ்ட் எலெக்ஷன்ல இயல்பாகவே அமையிற ஒரு கூட்டணி ஆட்சி. ப்ரீ எலெக்ஷன்ஸ்ல இடங்கள் குறையிறது மூலமா மக்களுக்கு இது கூட்டணியை நோக்கி தான் போறதுன்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்துக்கு அஇஅதிமுக இதுவரையும் தயாரா இல்ல. கூட்டணிக்கு முன்னாடி தங்களோட இடங்களை குறைத்து இது ஒரு கூட்டணியை நோக்கி தான் போறதுன்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. தேர்தலுக்கு பின்னாடி இடங்கள் குறைஞ்சதுன்னா இந்த இப்ப இருக்கிற கட்சிகளும் அதிகாரத்துல பங்குன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது பாஜகவும் தெளிவா இருக்காங்க, வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சா வாங்கிடுவாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அஇஅதிமுக தங்கள் இடங்களை குறைத்து கொண்டு நாங்கள் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போறோம்னு சொல்ற விஷயம் அவங்களுக்கு வாக்கு வங்கியில கூட அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுன்ற விஷயத்துக்கு அவங்க ஒப்புக்கொள்ளாதனால அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அஇஅதிமுக ஏன் பதில் சொல்லாத இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க ஏன் பதில் சொல்லாத இருக்காங்கன்னா இது எவ்வளவு வேணா சொல்லிட்டு போட்டோம், 10 மாசம் 8 மாசம் கழிச்சு தேர்தல் நெருக்கத்தில் நமக்கு சில வாய்ப்புகள் இருக்கு, நம்ம அப்ப என்ன வேணா முடிவு எடுத்துக்கலாம், இவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டுன்னு இருக்காங்க. அது நான் அப்புறமா வரேன். அந்த வாய்ப்புங்கிறத நம்ம பேச வேண்டியது.